வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் நம்ம நிறைய முறை அதை பேசியிருக்கிறோம். பட்டு இந்த முறை ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கான சம்பவங்கள்லாம் வந்தது. உள்ளே கண்டஸ்டன்ட்ஸ் அதை பேசணும். அதை பேசினா கன்ஃபார்மாக ஹோஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணிடுவார். ஸோ அப்படி ஒரு சம்பவம் நம்ம முன்னாடி இருந்தே பேசிட்டு இருந்தாலும் இப்போ நடந்திருக்கு. கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் இது பேச வேண்டிய அவசியமும் இருக்குது. முக்கியமான பிரச்சனையெல்லாம் நாங்கள் பேசுகிறோம் இருக்கிற டைமில் அப்படிங்கிறாருல, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான். கமல் சார் இருந்தால் கண்டிப்பாக இதை பேசியிருப்பாரு. ஆனால் விஜேஎஸ் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் வாயிலே அந்த வந்துடுது. டிபேட்டுக்கு உண்டான ஒரு பிரச்சனையில் அது வருது. அப்பவும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னன்னு புரியல. விக்ரம் கோணன்னா அப்படி துடிக்கிறாரு. அந்த பக்கம் வேற ஒருத்தருக்குன்னா கானா வினோத்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அந்த கேஸு. கமருதீன் இஷ்டத்துக்கு வாயை விட்டா அவரை பாராட்டுறீங்க அந்த பக்கம். அதே போல தான் இந்த பக்கம் பார்க்குறீங்களா? சிலரை ரொம்ப ரெண்டாம் தர ஆட்களா மட்டமாக நீங்கள் பார்க்குறீங்களா சார் அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா விஜேஎஸ்ஸே கழுவி ஊத்துறீங்கன்னா விஜேஎஸ் தாங்க முகம். நேற்று கூட ஒருத்தவங்க ஆடியன்ஸ் சைடில் கேட்குறேன்னு சொல்லிட்டு அறிவாளி மாதிரி ஒன்று கேட்டாங்கல்ல, என்ன சார் கண்டஸ்டன்ட் மாதிரி உங்களையும் கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா கொட்டட்டும், வன்மத்தை கொட்டட்டும் அப்படின்ட்டு இருந்தாரு. இல்லை வன்மம் இல்லை, லாஜிக்கலாக கேள்வி எழுப்புறோம். நெக்லஸ் எடுக்க போன அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா கம்ருதன், அமித், கானா வினோத் இவங்க 3 பேர் அங்கே மெரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கத்திருப்பாங்க. அப்போ கத்தும்போது கருமம் பிடிச்ச நாய்ங்களா மனுஷங்களா நீங்களாம், இதெல்லாம் கேமா அப்படின்லாம் சொல்லிட்டு கத்திருப்பாங்க. இப்போ இந்த கருமம் பிடிச்ச நாய்ங்களா அப்படின்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட வரை சண்டைக்கு போயிட்டாங்க சாண்ட்ரா. அதை நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் வேற பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நிறைய வார்த்தைகள் பேசி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாலாம் யாரும் பேசினதில்லை. எப்படி நாயின்லாம் சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எது சாண்ட்ரா நீ அம்மா பேசுறது அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா ஓயாமல் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை நாய் நாய் நாயின்னு சொல்லிட்டு நாயோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க. இப்போ அதெல்லாம் ஃபன்னு அப்படின்றாங்க. இங்கே போட்டு 3 பேர் நல்லா அப்படி இருக்காங்க, மெதிச்சிட்டு இருக்காங்க 2 பேரை. அதை மெதி வாங்கின ஒரு பெண் அவங்க வழியில கத்துறாங்க, கர்மம் பிடிச்ச நாய்ங்களா அப்படின்னு. இப்போ இதுல நாயின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொங்குறாங்க. இவங்க பொங்கல்லாம் வைக்கிறாங்க. தப்பா இருக்குல்ல இது. கம்ருதன் பார்வதி பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பா பேசினாங்க. இவங்க சுபிக்ஷாவையும் அவங்க கம்யூனிட்டியுமே. அதை நம்ம நிறைய பார்த்தோம். அது இந்த ஹோஸ்ட்டுக்கு அதெல்லாம் புரியவே போறதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஹோஸ்ட்டை திட்டுறதுன்றது ஹோஸ்ட் மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிற கிரியேட்டிவ் டீம் தான். ஒரு பெரிய டீம் இருக்குல்ல, நம்ம கவனிக்காத விஷயங்களையும் வேற ஒரு ஆங்கிள் இருந்து எடுத்து பேசுவாங்க சில சமயங்களில். கமல் சார் இருக்கும்போது அது ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இப்போ அப்பட்டமா தெரியுறத கூட பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ அதை தான் கேட்கல. சரி, இப்போ சாண்ட்ரா இப்படி ஸ்கூபி டூன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உதாரணம். இது என்ன உதாரணம் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கணும்ல, தப்புன்னு சொல்லி அடிக்கணும்ல. இதில் சாண்ட்ராக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அங்கே நாய், அதாவது விக்ரம் பிக் பாஸை மதிக்கலன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் பார்வதி கத்திக்கிட்டே இருந்தாங்களா. ஸோ இப்போ பிக் பாஸ் விக்ரமை உள்ள கூப்பிட்டு எல்லாரும் டாஸ்க் ஏரியாவுக்கு போக சொல்லி லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சாரா. வெளியே வரும்போது விக்ரம் கோவமா சொல்லியிருப்பா, அப்படி பிக் பாஸை மதிக்கிறவங்கலாம் அங்கே வாங்க, ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க, மதிக்காதவன் இங்கே இருந்து சாவு அப்படின்னு இருப்பாரு. அப்போ வீணா சாவுன்னு எப்படி சொல்லலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு வரும்போது நம்மளே அந்த எபிசோட்ல தலையில கை வச்சுட்டு தான் உட்காந்துருந்தோம். விக்ரம் மனையில தான் நம்மளும் இருந்தோம். அடா நீ வேற ஏமா அப்படின்னு தான் அப்போ தோணுச்சு. ஸோ இப்போ அந்த வார்த்தையை எடுத்துட்டு இப்போ விஜய் சொல்றாரு, சாவுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தையம்மா, இதெல்லாம் புடிச்சுக்கிட்டே அப்படிங்கிறாரு. அதை சீரியஸா பார்க்க தேவையில்லை, ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட வச்சுப்போம். அதை இப்போ அதே போல இங்க நாயின்னு சொல்லிட்டான் அவங்க பேசிட்டே இருக்காங்க நிறைய இடத்துல சாண்ட்ரா. அது மூலியமா இன்னொரு கண்டஸ்டன்டோட சண்டை கூட வருது. இப்போ அதுக்கு பேசணும்ல, அதுக்காக இல்லை, சாண்ட்ரா பேசுறதுக்காக இல்லை. சாண்ட்ரா நீங்க இத்தனை முறை எதிர்பார்க்குறீங்களே ஒரு நியாயத்தை, நீங்க ஸ்கூபி டூன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. கேட்டா அந்த படத்துல நாய் எல்லா ஃப்ரேம்லயும் நிற்கும் சும்மாவே. அதே போலதான் சுபிக்ஷா எல்லா இடத்துலயும் நிக்கிறா அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல, வேற எந்த படமும் கிடைக்கல, வேற எந்த கேரக்டரும் கிடைக்கல. கடைசியா ஸ்கூபி டூ நாய் தான் கிடைக்குதா? அது ஏன் சுபிக்ஷாவை பார்த்து மட்டும் நீங்க அப்படி சொல்றீங்களே, தொடர்ந்து பிராண்ட் பண்றீங்க. இது தப்பா தெரியல? வழியில கத்துனது போது அந்த வார்த்தை வந்ததுல அது உங்களுக்கு தப்பா தெரியுதா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும்ல. கேட்டிருந்தா அது இன்னும் கேமையும் மாத்தோம்ல. ஆனா கேட்கல. இது கேமு மாத்துது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது அவங்க மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றது, அது அந்த மாதிரி தானே ஹேண்டில் பண்ணோம். ஒருத்தங்களை தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 1 முறை 2 முறை இல்லைங்க. இப்போ கனியக்கா பாத்ரூம் ஏரியாலன்னு ஒட்டு கேட்டாங்களே, அப்போ அவங்க பேசிட்டு இருந்து இந்த கண்டென்ட் தானே. ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு தெரியலையா? இதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாவில், சென்சிட்டிவ் இஷ்யூல இதெல்லாம் வராதா சார்? உங்கள் சென்சிட்டிவ் ஏரியாவில் இது முக்கியமான பிரச்சனையா உங்களுக்கு தெரியலையா சார்? அப்புறம் என்னதான் சார் பண்ணுறீங்க? விஜய் சேதுபதி சார் பாருன்றீங்களா சார்? நீங்கள் கொஞ்சம் பாருங்க சார். இதெல்லாம் பார்வை தவிர வேறு எங்கேயுமே நீங்களும் பார்க்கலாம் எப்படி சார் அப்படின்னு தான் கேட்கணும். இது விஜய் சேதுபதி அவரை மட்டும் கேட்கறது இல்லை, அவருக்கு புரியாதுன்னு தெரியும். அவருக்கு புரியலன்னா பின்னாடி இருக்கிற டீமுக்காவது புரியணும்ல.
அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தனுக்குமா புரியல? அப்ப அந்த டீம் விஜய் சேதுபதி எல்லாரும் பாத்தீங்கன்னா விக்ரம் மேலதான் ஃபோக்கஸா இருக்கிறாங்களா? விக்ரம் மேல ஒரு சின்ன கரை கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறீங்கல்ல. இப்ப இன்னொரு கண்டஸ்டன்ட்டை யார் எவ்வளவு கேவலமா பேசினாலும் மகா மட்டமா நடத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா? எவ்வளவு நாள் தான் போவீங்க? இன்னும் எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி தொடர்ந்து கேவலப்படுத்தப்பட்டால் அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம ஞாபகப்படுத்த விரும்புறோம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.